சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூட்ட நெரிசல் தொடர்பாக 5 பேர் தாக்கல் செய்த மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தன. வழக்கு விசாரணையில் தொய்வு இருந்தால்தான் விசாரணையை மாற்ற வேண்டும். சம்பந்தப்பட்டவர் சிபிஐ விசாரணை கேட்பதால் மட்டுமே அனைத்து வழக்குகளையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கூடாது. விசாரணை அதிகாரி அஸ்ரா கார்க் திறமை வாய்ந்த அதிகாரி என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அரிய வழக்குகளை மட்டுமே சிபிஐ விசாரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்ற அரசமைப்பு அமர்வின் தீர்ப்பு இருப்பதாக தமிழக அரசு சுட்டிக்காட்டியது. ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையமும் விசாரணை நடத்தி வருவதாக தமிழக அரசு தெரிவித்தது. பின்னர் திடீரென காவலர்கள் தடியடி நடத்த தொடங்கிவிட்டனர் என்று மனுதாரர் பிரபாகரன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. செந்தில் பாலாஜியின் பெயர் பொறித்த வாட்டர் பாட்டில்கள் அனுமதிக்கப்பட்டன என்று பிரபாகரன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வாகன எண் இல்லாத ஆம்புலன்ஸ்கள் கூட்டத்திற்குள் வந்ததாக பிரபாகரன் தரப்பில் கூறப்பட்டது. விஜய் மீது தவறு என்பவர்கள் எப்படி நியாயமான விசாரணையை நடத்துவார்கள் என பிரபாகரன் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. ஜனவரியில் வேலுச்சாமிபுரத்தில் அதிமுக பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்டபோது இடையூறு இருக்கும் என்று காவல்துறை அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் செப்டம்பர் மாதத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது என்று பிரபாகரன் தரப்பில் கூறப்பட்டது. நள்ளிரவில் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது சந்தேகத்தை கிளப்புகிறது. சம்பவம் நடந்த ஒரே நாளில் 30 பேருக்கு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது என பிரபாகரன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அரசாணை வெளியிடப்படுவதற்கு முன்பே விசாரணை கமிஷன் தனது விசாரணையை தொடங்கியதாக பிரபாகரன் தரப்பில் கூறப்பட்டது. அப்போது உச்சநீதிமன்றம் மாவட்ட நிர்வாகத்தின் சிறப்பு அனுமதியுடன் இரவில் பிரேத பரிசோதனையை நடத்தலாம், இது வழக்கம்தான் என்று நீதிபதி விளக்கினார்.